நான் பெற்ற 5 சிறந்த அறிவுரைகள். நான் இது வரைக்கும் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிச்சிருக்கேன், நிறைய மென்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன், நிறைய ஆர்டிகல்ஸை அனலைஸும் பண்ணியிருக்கேன். ஆனா நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான பாடங்கள் நம்ம கூடவே இருக்கிறவங்க கிட்ட தான் கத்துக்கிறோம். இப்படி நம்ம கத்துக்கிட்ட பாடங்கள் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம மனசுலயும் அதுதான் நிலைச்சு நிற்கும். இந்த மாதிரி எனக்கு என் வாழ்க்கையில கிடைச்ச நான் கத்துக்கிட்ட 5 பவர்ஃபுல்லான லைஃப் அட்வைசஸ் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வாழ்க்கை அறிவுரைகள் எல்லாமே உங்க எனர்ஜிய, உங்க மனச, உங்க ரிலேஷன்ஷிப்ப, ஏன் உங்க அடையாளத்தையே மாத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆழமாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வாரந்தோறும் வந்து சேரும். இப்போ நான் கத்துக்கிட்ட வாழ்க்கை பாடங்களை ஒன்னொன்னா பார்க்கலாமா? முதல் அறிவுரை எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம ரெடியா இல்லைனாலும் நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம நிறைய நேரங்கள்ல எனக்கு எனர்ஜி இருந்தாதான், சரியான மூடு இருந்தாதான், சரியான சூழ்நிலை இருந்தாதான் ஒரு வேலையை ஆரம்பிப்பேன் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். சின்ன வயசுல இருந்தே நம்ம அம்மாவை நம்ம கவனிச்சிருந்தோம்னா சுத்தி என்ன நடந்தாலும், யார் என்ன சொல்லியிருந்தாலும் அவங்க வேலையை அவங்க ரொட்டீனா பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம பிரெயினுக்கு மோட்டிவேஷனை விட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் முக்கியம். நம்ம மூட நம்பி இல்லாம நம்ம வாழ்க்கை நம்ம பொறுப்பு அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தாலே நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருப்போம். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அதை செய்ய செய்ய நம்ம பிரெயின் நம்மள புத்துணர்ச்சியோட வச்சுக்கும். ஆக்ஷன் இஸ் த தெரப்பி டு ஆங்ஸைட்டி அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க. நம்ம செயல் தான் நம்ம வாழ்க்கையில தன்னம்பிக்கை தரும், ஃபியூச்சர் பத்தின பதட்டத்தையும் பயத்தையும் நீக்கும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது அறிவுரை, எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே வீடை கிளீனா வச்சுக்கோ, சின்ன சின்ன பொருளுக்கு கூட அதுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி அந்தந்த இடத்துல அந்த பொருளை வை, இந்த பொருள் ஏன் அதுக்கான இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்பெல்லாம் எனக்கு பயங்கர கோவம் வரும். ஆனா இப்போ அதுக்கான முக்கியத்துவம் எனக்கு புரியுது. நம்ம வீடும் நம்ம இடமும் ரொம்ப குப்பையா, மெஸ்ஸியா, கிளட்டர்டா இருந்ததுன்னா சைக்காலஜிக்கலா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்றாங்க. இப்படி இருந்தா நம்ம மைண்ட் ரொம்ப இறுக்கமா, எரிச்சலாவே இருக்கும். நம்ம வச்ச பொருளை கண்டுபிடிக்க முடியாம அடிக்கடி டென்ஷன் ஆகும். நம்ம மைண்டும் ரொம்ப மெதுவா, கனமா ஆயிடும். நம்ம பிரெயினுக்கு லோடு ஜாஸ்தி ஆகி ஆகி நம்ம ஃபோக்கஸும் ரொம்ப கம்மி ஆயிடும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால கிளீன் ஸ்பேஸ் இஸ் கிளீன் மைண்ட் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி உங்க வீட்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நீங்க கத்துக்கிட்ட வாழ்க்கை பாடங்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மூணாவது அறிவுரை, என்னோட டீச்சர் ஒரு கதை மூலமா இந்த அறிவுரைய சொன்னாங்க. ஒரு தடவை 2 தவளைகள் ரொம்ப ஆழமான குழியில விழுந்துருச்சு. அதுல ஒரு தவளை காது கேட்காத தவளை. மத்த தவளைகள்லாம் அந்த குழியை எட்டி பார்த்துட்டு, இந்த குழி இவ்ளோ ஆழமா இருக்கே, கண்டிப்பா இந்த 2 தவளைகளும் வெளியே வரவே முடியாது, உள்ளுக்குள்ளேயே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 தவளைகளும் ஏறி வர முயற்சி பண்ண போதும், உங்களால இது முடியாது, ஏன் இந்த மாதிரி முயற்சி பண்றீங்க, கண்டிப்பா உங்களால ஏறி வரவே முடியாது அப்படின்னு சுத்தி இருந்த தவளைகள் எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்களாம். இந்த காது நல்லா கேக்குற தவளை மத்தவங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு நம்பி அதோட முயற்சியை கைவிட்டு அங்கேயே இறந்துருச்சு. ஆனா அந்த காது கேட்காத தவளைக்கு மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னே கேட்காததுனால நம்மளால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட ஒரு பெரிய தாவு தாவி அந்த குழியிலேருந்து குதிச்சு வெளில வந்துருச்சு. அதனால நம்மள சந்தேகப்படுறவங்க சொல்றதையும், நம்மள ஜட்ஜ் பண்றவங்களையும், உன்னால இது முடியாது அப்படின்னு சொல்றவங்களையும் நம்ம காதுல வாங்கிக்காம நம்ம தொடர்ந்து எஃபர்ட் போட்டா நம்மளால எதையுமே சாதிக்க முடியும். தாரே ஜமீன் பர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்துல ஒரு சீன்ல அந்த ஹீரோன்னு சொல்லுவாரு, ஒரு தீவுல காட்டை சுத்தப்படுத்துறதுக்கு அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த மரங்கள் எல்லாம் வெட்டுறதுக்கு பதிலா அங்க இருந்த மக்கள் அந்த மரங்களை சுத்தி நின்னு மனசார அந்த மரங்களை திட்டி தீப்பாங்களாம். அந்த மரங்களுக்கு சாபம் விடுவாங்களாம். இந்த கொடூர வார்த்தைகளை கேட்டு கேட்டு கொஞ்ச நாள்லயே அந்த மரங்கள்லாம் தானாகவே கீழே விழுந்து மண்ணோட மண்ணா அழிஞ்சிடுச்சான். இந்த காட்சியை பார்த்ததுமே தானாவே எனக்கு அழுக வந்துருச்சு. நம்ம வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம், யாரோட டிஸ்கரேஜ்மெண்ட்டும் டிமோட்டிவேஷனும் நம்மள பாதிக்காம பாத்துக்கணும். நான் கத்துக்கிட்ட இன்னும் சில முக்கியமான அறிவுரைகளை பாக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப்ல வர நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம மைண்ட் செட், நம்ம ஆட்டிடியூட், மிக முக்கியமா நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட உணர்ச்சிகளும் தான். இது எல்லாமே நமக்கு எதிராக வேலை செய்யும் போது நமக்கு பயம், ஸ்ட்ரெஸ், பதட்டம், குற்ற உணர்ச்சி இது எல்லாமே உருவாகி நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது. என்னோட பிரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸ்ல
லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்க உங்க மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும், எப்படி நீங்க மன அமைதி, நிம்மதி, அன்பு மற்றும் வெற்றியை ஈர்க்கலாம் அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுப்பீங்க. இதை பத்தின இன்னும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற என்னோட மெயில் ஐடியா காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெத்தடை நீங்க உங்க வாழ்க்கையில அப்ளை பண்றது மூலமா உங்க ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல, உங்க ரிலேஷன்ஷிப்ல, உங்க ஹாப்பினஸ்ல 80% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் பார்க்க முடியும். எனக்கு கிடைச்ச 4வது அறிவுரை என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். அவங்க என்கிட்ட எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மனசுக்கு முன்னாடி நம்மளோட உடல் நம்மள பத்தின உண்மையை சொல்லிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மைண்ட் பாடி கனெக்ஷன். காலையில எழுந்த உடனே நம்ம வீட்டுல சண்டை, யாரோ நம்மள திட்டுறாங்க, நம்ம மூளையில அந்த நிகழ்வும் அவங்க சொன்னதும் கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம மனசு ரொம்ப ஹெவி ஆகும், நம்ம மூச்சு ரொம்ப வேகமாகவும் குறைவாகவும் ஆகும், நம்ம கை கால்லாம் நடுங்கி வேர்த்து கொட்டும். நம்ம மனசுல ஆரம்பிச்ச ஒரு சின்ன விஷயம் நம்ம உடலையும் நம்ம நாளையும் எப்படி பாதிக்குது பாருங்களேன். அதே நம்மள யாராவது என்கரேஜ் பண்ணி புகழ்ந்து பேசினாங்கன்னா நம்ம உடல் அப்படியே காம் ஆகி நம்ம எனர்ஜியும் அதிகரிச்சு அந்த நாளே நமக்கு பாசிட்டிவ் ஆகும். எப்படி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இது ரெண்டுமே ஒழுங்கா இருந்தாதான் ஒரு கம்ப்யூட்டர் நல்ல வேலை செய்யுமோ, அதே மாதிரி நம்ம உடலும் நம்ம மனதும் ரெண்டுமே ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம ஹெல்த்தியான ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃபை வாழ முடியும். என்னோட மேனேஜரா இருந்த ஒருத்தங்க கிட்டதான் 5வது மிக முக்கியமான வாழ்க்கை பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். நான் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஜூனியர் பையன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். அது மொத்த ப்ராஜெக்டையும் அஃபெக்ட் பண்ற மாதிரியான ஒரு தப்பு. நான் பார்த்த மத்த மேனேஜர்ஸ் எல்லாமே இந்த சூழ்நிலையில எப்படி நீ இந்த தப்பு பண்ணலாம், இதனால நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா, எனக்கு இதனால எவ்வளவு கெட்ட பேர் வரும் தெரியுமா அப்படின்னு கத்திருப்பாங்க. ஆனா இவங்க அமைதியா அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணாங்க. நீங்க எப்படி இவ்வளோ காமா இந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டபோது அவங்களோட பர்சனலான ஒரு ட்ரிக்கை எனக்கு ஷேர் பண்ணாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளோட ஈகோ நம்மளை எட்டி பார்க்கும்போது நீ கொஞ்சம் ஓரமா உட்காரு அப்படின்னு நம்ம ஈகோ கிட்ட சொல்லிட்டு நம்ம லாஜிக்லாம் யோசிச்சோம்னா எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஈகோ அப்படிங்கிறது நம்மளை கெத்தா காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளே நமக்கு போட்டுக்கிற ஒரு முகமூடி. அந்த மாஸ்க நம்ம கயட்டி வச்சு யோசிச்சோம்னா எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம சுலபமா மேனேஜ் பண்ணலாம். எப்பயுமே நல்லவனாவே இரு அப்படின்னு நமக்கு நிறைய பேர் அறிவுரை சொல்லுவாங்க. நல்லவனா இருக்கிறதுக்கும் நம்மள நல்லவனா வெளியே காட்டிக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி நம்மள நல்லவனா வெளியே காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தால நம்ம எந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். செல்ஃப் கேர் பத்தி, பீப்பிள் ப்ளீசிங் பத்தின்னு நிறைய முக்கியமான விஷயங்களை நான் அந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் ஆயிருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.